வணக்கம் மக்களே. அதாவது இன்னைக்கு நம்ம காட்சி தொகுப்புல என்ன விஷயத்தை பத்தி பேச போறோம்னா, ஆன்மீக சொற்பொழிவாளர் அப்படின்னு அடையாளப்படுத்தப்படக்கூடிய மகாவிஷ்ணு அவர் வந்து சிறையிலிருந்து பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்காரு. அப்போ அந்த சிறை வாசல்ல என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயம்தான். அதுக்கு முன்னாடி அவர் சிறைக்கு போறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கொஞ்சம் மேலோட்டமாக பார்ப்போம். அதாவது பள்ளி நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் பற்றி அவர் சொன்ன ஒரு கருத்து கொஞ்சம் சர்ச்சையாயிட்டு, அது காரணமாக தான் அவர் வந்து சிறைக்கு போனார். போன மாதம் 28ஆம் தேதி சென்னை அசோக் நகர் சைதாப்பேட்டை அரசு பள்ளியில் வந்து தன்னம்பிக்கை ஊட்டும் பேச்சு அப்படிங்கிற பெயரில் வந்து அவர் ஒரு சொற்பொழிவை நிகழ்த்தினார். அப்போ மாற்றுத்திறனாளிகள் பற்றி அவர் சொன்ன கருத்துக்கள் வந்து அங்கே இருந்த பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர் சங்கர் அப்படிங்கிற ஒரு பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்தார். அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. ரெண்டு பேருக்கும் இடையில கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போ வந்து மகாவிஷ்ணு பேசுனதும் இந்த ஆசிரியர் சங்கர் பேசுனதும் வீடியோ காட்சிகளாக சமூக வலைதளங்களில் வெளிவந்தது. அந்த வலைதளங்கள் காட்சியை பார்த்ததும் மாற்றுத்திறனாளிகள் சங்கம் வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்தது. அதே மாதிரி சர்ச்சைக்குரிய வகையில் வந்து மாற்றுத்திறனாளிகள் பற்றி மகாவிஷ்ணு பேசியிருக்காரு, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனு கொடுத்தாங்க. அதன் பிறகு மகாவிஷ்ணு மேலே வந்து 5 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்து சைதாப்பேட்டை போலீஸார் வந்து விசாரணை நடத்தி அவரை தேடினாங்க. இடையில வந்து அவர் வந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணார். அதில் வந்து யாரும் என்னை தேட வேண்டிய அவசியம் இல்லை, நான் வந்து எங்கேயும் தலைமறைவாகிடல, எனக்கு வந்து இந்தந்த தேதியில் இந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய அளவுக்கு நான் ப்ரோக்ராம் முதல்ல வந்து போட்டு வச்சுருந்தனால இப்போ இந்த நாட்டில் இருக்கேன், இந்த தேதியில் நான் சென்னைக்கு வரேன், வந்து போலீஸாரை நேரடியாக சந்திக்கிறேன், என் மீது போடப்பட்ட புகாருடைய விஷயத்துக்கு நானே வந்து நேரில் ஆஜராகி விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்போ அவர் என்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்த தேதியில் வந்து சென்னை விமான நிலையத்தில் போலீஸார் காத்திருந்தாங்க. அவர் வந்தது அங்கேயே அவரை கைது பண்ணி கொண்டு வந்து விசாரணை நடத்தி நீதிமன்றத்தில் நேர் நிறுத்தி அப்புறம் சென்னை புழல் நடுவன் சிறையில் அவரை அடைச்சிட்டாங்க. இது மகாவிஷ்ணு தரப்பில் வந்துட்டு பிணை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தாங்க அவருடைய ஆதரவாளருங்க. அதன் அடிப்படையில் வந்து அவர் வந்து பிணை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது. சென்னை புழல் நடுவன் சிறையிலிருந்து ஆன்மீக சொற்பொழிவாளர் என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு நேற்று காலையே விடுதலை செய்யப்பட்டார் பிணையில். அப்போ சிறை வாசலில் வந்துட்டு அவருடைய ஆதரவாளர்கள் நூற்றுக்கணக்கில் வந்து நின்றுட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பெண்கள் அதிகம். அது ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு 20க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து அவர் காலில் விழுந்து வணங்கினாங்க. நிறைய பேர் வந்து மாலை அணிவிச்சாங்க, சால்வை அணிவிச்சாங்க. அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஆன்மீக குருமார்கள் பண்ணக்கூடிய செயல்கள் செய்கை அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். தலையில் கை வச்சு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணார். அவங்கெல்லாம் காலில் விழுந்து வணங்கினாங்க. அதுக்கு பிறகு நிறைய பேர் வந்துட்டு அவருக்கு அந்த கையில் தம்பு காட்டி விட்ரி அப்படிங்கிற மாதிரிலாம் இது பண்ணாங்க. அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப உற்சாகமாக சிறையிலேருந்து பிணையில் வெளியே போயிருக்காரு. இதுக்கு பிறகு இந்த மாதிரி சர்ச்சையான கருத்துக்களை பேசுவாரா, இல்லை அவர் பேசுகிற கருத்துக்களே சர்ச்சையாக மாறுமா அப்படிங்கிறது வந்து காலப்போக்கில் தான் தெரியும். மக்களே, வேறொரு செய்தி தொகுப்பில் உங்களை சந்திக்கிறோம்.